ஏ கிளாஸ் பி என்ன எழுதுறோம்? ஒரு நம்பர் எழுதுறோம். இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். தெரியுதாப்பா? எழுதிக்க தெரியுதா? ஏ கிளாஸ் பியோட வேல்யூ வந்து இப்ப ஏ கிளாஸ் பி வந்து நான் இங்க எழுதியிருக்கேன். சரியா? இப்ப இதுக்கு நான் என்ன கேட்கிறேன்? ஏங்கிறது என்னன்னு கேட்கிறேன். அடுத்து பிங்கிறது என்னன்னு கேட்கிறேன். உங்களால சொல்ல முடியுமா? என்னவா இருக்கும்? எண்ணிக்கை இல்ல. இல்ல நான் ஏ கிளாஸ் பி சேர்ந்து முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோம்? ஏங்கிறது ஒரு உறுப்பு இருக்கும். 1 2 இருக்கும். அடுத்து பில 3 4 இருக்குது. சரியா? இப்ப நம்ம இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஏ கிராஸ் பிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த ஒன்னொன்னையும் ஜோடி சேர்த்து எழுதிருக்கோமா? 1,3 1,4 இப்படி எழுதிருக்கோமா? அடுத்து என்ன இருக்கும்? 2,3 2,4 எழுதிருக்கோமா? இப்போ இத வச்சு திருப்பி நம்ம ஏ மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா சொல்லுங்க? முதல்ல இருக்கிற உறுப்பு 1,3 1,4 என்னது? அப்ப ஏ என்னது? என்னவா இருக்குது? ஏங்கிறது என்னவா இருக்குது? இந்த ரெண்டு உறுப்பும் சேர்த்து ஒரு உறுப்பு தான் 1. அப்படித்தானே எழுதியிருப்போம். அடுத்து என்ன? அடுத்த முதல் 2 உறுப்பு என்னது? இன்னும் ஒரே உறுப்பு தான் இருக்கும். அது வந்து ஒரு டைம் தான். அப்ப ஏங்குறது 1,2. கரெக்டா? புரியுதா உங்களுக்கு சொல்ல வருது? இப்ப அடுத்து ஆமா 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 நம்ம இப்ப கிராஸ் பண்ணும்போது அப்படித்தானே எழுதுவோம். கிராஸ் பண்ணி எழுதிட்டோம். இங்க கிராஸ் பண்ணி எழுதின வேல்யூ இங்க கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? எது ஏ எது பின்னு கண்டுபிடிக்க போறோம். இப்ப பி எது சொல்லுங்க பார்ப்போம். பி என்ன வரும்? சூப்பர், வெரி குட். சரி, இப்ப இதை சொல்லிட்டீங்க. இப்ப நான் மேல ஒரு சம் கொடுத்துருக்கேன்னு அதுல சொல்லுங்க பார்ப்போம். ஏ என்னது? 3,3 எப்படி சொல்றீங்க? இது 3. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து ஒரு உறுப்பு தான். சரியா? ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஏங்கிறது 2 டைம் போகும்ல. அப்போ வந்து 3ங்கிறது ஒரு உறுப்பு வந்துட்டு இப்ப அடுத்தது முதல் உறுப்பு என்ன இருக்குது? அப்போ 3,5. கரெக்டா? இதானே ஏ வரும். இப்ப அடுத்தது என்னது? பி. பிக்கு எப்படி சொல்லுங்க பார்ப்போம். பிக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம் பார்த்துட்டு. பிக்கு கரெக்டா பார்த்து சொல்லுங்க. சூப்பர், வெரி குட். சரியா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ரெண்டாவது அவருக்கு என்னவா இருக்கும்? ரெண்டாவது ஒரு 2 இருக்குது. அடுத்து 4 இருக்குது. அடுத்து 2 இருக்குது. அடுத்து 4 இருக்கு. ஆனா பிங்கிறது என்ன வரும்? 2,4 தான். சரியா? இப்ப நீ இதை திருப்பி நீ ஏ கிளாஸ் கீழ எழுதிருக்கா இந்த வேல்யூ வருதான்னு நீ செக் பண்ணி பார்த்துக்கலாம். உனக்கு குழப்பமா இருக்குதுன்னா. சரியா? இப்போ வந்துட்டு இது எப்படி எழுதுவ? 2,4 எழுதுவியா? இப்ப கிராஸ் பண்ண எப்படி கிராஸ் பண்ணுவ? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஒரு உறுப்போட இந்த முதல் உறுப்பு. அப்ப என்ன பண்ணுவ? 3,2. அடுத்தது 3,5 இது 4. 3,4. அடுத்தது என்ன பண்ணுவ? 5,2. அடுத்தது என்ன பண்ணுவ? இப்போ மேல இந்த அதே இது வந்துருச்சா? இதுதான் ஏ கிளாஸ் பி. அப்போ இந்த ஏ கிளாஸ் பின்னு உங்களுக்கு கொடுத்துட்டா உங்களால ஏ தனியா பி தனியா இப்படி கண்டுபிடிக்க முடியுமா? புரியுதா உங்களுக்கு இது? ஏ கிளாஸ் பின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஏ என்ன பி என்ன மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க எப்படி எழுதணும்? முதல்ல இருக்கிற ஒரு உறுப்பு இப்ப இதே மாத்தி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க?
மாத்தி எழுதுறீங்க. புரியுதா உங்களுக்கு சொன்னது இது வரைக்கும்? சரி, ஓகே. அழைச்சி இது எழுதிக்கிறீங்களா? சரி. இது வந்து எடுத்துக்காட்டு 1.2. சரி, ஓகேப்பா.